மீண்டும் ஒரு விளையாடித்தல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகிணை 2020 போட்டிகள் 2024 ஆண்டு அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஆரம்பமாகி பல போட்டிகள் நிறைவடைந்த வண்ணம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இறுதிப் போட்டி. இந்த போட்டித் தொடரிலே அனைத்து அணிகளையும் வீழ்த்தி 2 அணிகள் தகுதி பெற்றிருந்தன இறுதிப் போட்டிக்கு. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 2 அணிகளுடன் போட்டி. ஆகவே இந்த போட்டியானது கிங்ஸ்டன் ஓவல் பார்படோஸ் மைதானத்தில் ஆரம்பமாயிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி 4 சோற்றி வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த போட்டியில் முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்தாட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா வந்த வேகத்திலே 4 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 5 பந்துகள் 9 ஓட்டங்களோடு அதிர்ச்சி அளித்த ஆட்டம் எழுதியிருந்தார். ரிஷாட் பண்ட் 0. சூரியகுமார் யாதவ் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மிகவும் வேகமாக துடுப்படுத்தாடக்கூடிய 20 போட்டிகளிலே தன்னுடைய சிறப்பான துடுப்பாட்டத்தை உலகத்திற்கே நிரூபித்த சூரியகுமார் யாதவ் 3 ரன்கள் ஓட்டங்களை பெற்றவாறு ஆட்டம் இழக்க 4.3 பந்து வீச்சில் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருந்தார்கள். தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர்கள் மொத்தமாக 34 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முனையில் விராட் கோலி அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் ஏனைய வீரர்கள் ஆட்டம் இழக்க 4வது விக்கெட்டுக்காக ஒரு சிறப்பான இணைப்பாட்டம் தேவை என்ற அடிப்படையில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அக்ஷர் பட்டேலை அனுப்பி வைத்திருந்தார்கள். ஆகவே அக்ஷர் பட்டேல் மற்றும் விராட் கோலிக்கு இடையிலான 4வது இணைப்பாட்டம் விக்கெட்டுக்கு இடையிலான இணைப்பாட்டமானது 54 பந்துகள் எதிர்கொண்டு 72 ஓட்டங்கள் சேர்த்திருந்தார்கள். இந்த 2 வீரர்களுக்கு இடையிலே சிறப்பான இணைப்பாட்டம் அமைந்தது காரணமாக 13.3 பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளை இழந்து 106 என்ற ஒரு சிறப்பான ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அக்ஷர் பட்டேல் 31 பந்துகளில் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 4 அடங்கலாக போட்டியின் போக்கையே மாற்றியிருந்தார். தன்னுடைய துடுப்பாட்டத்தின் காரணமாக 47 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறினார். 5வது விக்கெட்டுக்காக மீண்டும் விராட் கோலியோடு சிவம் தூபே சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 33 பந்துகளில் 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்த 2 வீரர்களும். ஆகவே விராட் கோலி சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த வேளையில் 18.5 பந்து வீச்சில் 163 ஓட்டங்களுக்கு 5வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. விராட் கோலி 48 பந்துகளில் 50 ஓட்டங்கள் பெற்றிருந்தாலும் இறுதி 9 பந்துகள் சிறப்பாக துடுப்படுத்தாடி மொத்தமாக 59 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 76 ஓட்டங்களை 59 பந்துகளை எதிர்கொண்டு பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே உலகின் இறுதிப் போட்டிகளில் பெறப்பட்ட சிறந்த தனிநபர் ஓட்டமாக இந்த 76 ஓட்டங்கள் பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் 7 இன்னிங்ஸுகளிலே 75 ஓட்டங்களை மாத்திரம் போட்டித் தொடரில் பெற்று மிகவும் அழுத்தத்துக்கு மத்தியில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த விராட் கோலி இன்றைய தினத்தில் 59 பந்துகளில் முக்கியமான 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. ஹார்திக் பாண்டியா 2 பந்துகளை கொண்டு 4 ஓட்டங்கள் அடங்கலாக 5 ஓட்டங்கள் மற்றும் ரவீந்திர ஜடேஜா 2 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தோடு நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய அணி 7 விக்கெட்டுகளில் இழந்து 176 ஓட்டங்கள் பெற்று உலகினத்தில் இறுதிப் போட்டியில் அதிகூடிய ஓட்டங்கள் பெற்ற சாதனையை நிலைநாட்டியிருந்தார்கள். இதற்கு முன்னதாக 2021 ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய 2 அணிகளுடன் போட்டி துபாயில் நடைபெற்றிருந்தது. அந்த போட்டியில் ஆஸ்திரேலியா 173 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தமை அதிகூடிய ஓட்டமாக கருதப்படுகிறது. அந்த சாதனை இன்றைய தினத்தில் தகர்த்தெறிந்திருக்கிறார்கள் இந்திய அணி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 177 ஓட்டங்களை தென்னாப்பிரிக்கா பெற்று உலக சாதனையை இந்த போட்டியிலே படைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் துரதிர்ஷ்டத்துக்கு பேர் போன தென்னாப்பிரிக்கா அணி இந்த போட்டி தொடரிலாவது இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீகரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 4 ஓட்டங்கள், எய்டன் மார்க்கம் 4 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ 2.3 பந்து வச்சு 2 விக்கெட்டுகளில் இருந்து மொத்தமாக 12 ஓட்டங்களை பெற்றிருந்த வரையில் தென்னாப்பிரிக்கா தடுமாற்றத்தை சந்தித்தது. 3வது விக்கெட்டுக்காக சிறந்த இணைப்பாட்டம் அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செஸ்டன் ஜாப் மற்றும் குவிண்டன் டீகாக் ஆகிய இரு வீரர்களும் சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். 38 பந்துகளை 58 ஓட்டங்களை விரைவாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஸ்டப்ஸ் 21 பந்துகளில் 4 ஓட்டம் 3, 6 ஓட்டம் 1 அடங்கல் 31 ஓட்டங்களை பெற்று 8.5 பந்து வீச்சில் 70 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் அவர் ஆட்டம் இழந்திருந்தார். ஆகவே 3வது விக்கெட் விலக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னதாக டீகாக் சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார். 31 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 1 அடங்கலாக 39 ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் 12.3 பந்து வீச்சில் 104 ஓட்டங்களுக்கு 106 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளிலிருந்து தடுமாறி இருந்தது.
அதன் பின்னதாக ஹென்ரி கிளாசன் 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக அதிரடியாக ஆடி போட்டு திருப்புமுனையை மாற்றியிருந்தார். அக்ஷர் பட்டேலுடைய 15வது பந்து ஓவரிலே மொத்தமாக 24 ஓட்டங்கள் பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இந்த போட்டியில் விரைவாக 23 பந்துகளில் 50 ஓட்டங்களை கடந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக டேவிட் மில்லர் 21 மற்றும் மார்க்கஸ் ஜான்சன் 2, கேகிசோ ரபாடா 4, கேசவ் மகராஜ் 2, அண்ட்ரிட்ஜ் நாட்ரிட்ஜ் ஆட்டமிழக்காத ஒரு ஓட்டத்தை பெற்ற வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது. இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள். 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் உலக கிண்ணத்தை 2024ஆம் ஆண்டுக்கான 2020 உலக கிண்ணத்தை கைப்பற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 13 வருடங்களின் பின்னதாக இந்திய அணி ஒரு உலக கிண்ணத்தை கைப்பற்றி சாதனையும் படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல அவமானங்களின் பின்னதாக கேலி பேச்சின் பின்னதாக இந்திய அணி இந்த உலக கிண்ணத்தை பெற்றிருக்கிறது. இந்திய பந்துவீச்சை பொறுத்தவரை ஹார்திக் பாண்டியா முக்கியமான 3 பந்து ஓவர்கள் வீசி 3 விக்கெட்டுகளை 20 ஓட்டங்களுக்கு வீழ்த்தியதோடு போட்டியை தன் பக்கம் மாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர்களில் 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், ஹர்ஷீப் சிங் 4 ஓவர்களில் 20 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். இந்த போட்டித் தொடரிலே அதிகப்படியான விக்கெட்டுகளை கைப்பற்றிய வரிசையில் 2ஆம் இடத்தை 17 விக்கெட்டுகளோடு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார். இந்த போட்டித் தொடரிலே குறைந்த ஓட்டங்களை பெற்று மிகவும் அழுத்தத்துக்கு மத்தியில் இருந்த கிங் கோலி என தன்னை நிரூபித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி இந்த போட்டியில் 59 பந்துகளில் 76 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டி சிறப்பாக செயற்பட்டு ஆட்ட நாயகன் விருதினை பெற்றதோடு இந்த போட்டித் தொடரிலே சிறந்த ஆட்ட நாயகனாக ஜஸ்பிரீத் பும்ரா தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கதாக. மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றாலும் தென்னாப்பிரிக்காவுக்கும் வாழ்த்துக்கள், இந்திய அணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.